அகரத்தின் அன்பு வணக்கங்கள். ஒருமுறை தேவேந்திரன் ஒரு யாகம் செய்ய முடிவெடுத்தான். எனவே அந்த யாகத்திற்கு விஷ்ணு பகவானுக்கு அழைப்பு விடுப்பதற்காக மற்ற தேவர்களை அழைத்து கொண்டு வைகுந்தம் சென்றான். வைகுண்டத்தில் விஷ்ணு பகவான் இல்லை. ஏனென்றால் மகாவிஷ்ணு அசுரர்களை எதிர்த்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து போர் செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் விஷ்ணு சோர்வடைந்தார். எனவே ஒரு மேடான பகுதியில் அமர்ந்து தன்னுடைய கையில் இருந்த வில்லின் ஒரு நுனியை நிலத்தில் ஊன்றி மற்றொரு வில்லின் நுனியை தன்னுடைய முகவாயில் அழுத்தியபடி தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தார். இதனையெல்லாம் தன்னுடைய ஞான திருஷ்டியில் அறிந்த தேவேந்திரன் விஷ்ணு உறங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்தான். தேவர்கள் வந்ததை அறியாமல் வில்லின் நுனியில் தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் பகவான் விஷ்ணு. பகவானின் உறக்கத்தை கலைப்பது தவறு என்பதனை அறிந்த தேவேந்திரனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவ்வேளையில் தேவேந்திரனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே தேவர்களிடம், தேவர்களே, நாம் விஷ்ணுவின் தூக்கத்தை கலைப்பது குற்றமாகும். எனவே நாம் அனைவரும் கரையான்களாக மாறி விஷ்ணுவை தாங்கி பிடித்துள்ள வில்லின் நுனியை அறுத்து விடுவோம். அப்போது வில்லின் நான் அருந்த அந்த ஓசையில் இறைவன் விழித்து கொள்வார். இவ்வாறு இந்திரன் கூறவே தேவர்களும் இது நல்ல யோசனைதான் என்று நினைத்தனர். மறுகணமே அனைத்து தேவர்களும் கரையான்களாக மாறி வில்லின் நுனியை அரிக்கத் தொடங்கினார்கள். சிறிது நேரத்தில் பேரொளியோடு நான் இற்று அருந்தது. அதே வேகத்தில் வில் விஷ்ணு பகவானின் தலையை துண்டித்து விட்டது. அத்தலையானது கடலில் போய் விழுந்தது. இதனை கண்ட தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஒருமுறை விஷ்ணு பகவான் கைலாயத்தில் பாற்கடலில் பள்ளி கொண்டிருந்தார். அப்போது அருகில் மகாலட்சுமி அமர்ந்திருந்தார். அவ்வேளையில் லட்சுமியின் முகத்தைக் கண்டு கேலி செய்தார் விஷ்ணு பகவான். இதனால் கோபமடைந்த தேவியார் தன்னை கேலி செய்த இறைவனின் தலை ஒரு சூழ்நிலையில் அருந்து விழக் கடவது என்று சாபமிட்டார். இந்த சாபத்தின்படியே விஷ்ணு பகவானின் தலை துண்டானது. அதேபோல சரஸ்வதி நதிக்கரையில் குதிரை தலையுடன் ஹயக்ரீவன் என்ற அரக்கன் பராசக்தியை நோக்கி கடுமையாக தவமிருந்தான். அவனின் தவத்தை மெச்சிய பார்வதி தேவியார் அவனின் முன்பாக தோன்றி என்ன வரவேண்டும் கேள் என்று வினவினார். அதற்கு அசுரன் தனக்கு மரணம் ஒன்று நிகழ்ந்தால் குதிரை முகம் படைத்த ஒருவனால் மட்டுமே நிகழ வேண்டும் என்று வேண்டினான். அவ்வாறே பார்வதி தேவியும் அந்த அசுரனுக்கு வரத்தை கொடுத்தார். பிறகு தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தத் தொடங்கினான். அதே நேரம் மறுபக்கம் தலையிழந்த விஷ்ணுவிற்கு ஒரு பொருத்தமான தலையை கண்டுபிடித்து வருமாறு தேவ சிற்பியிடம் முறையிட்டனர் பிரம்மனும் தேவர்களும். தேவ சிற்பியும் வேறொரு தலையை தேடி சென்று ஒரு அழகிய ஆண் குதிரையின் தலையை வெட்டி வந்து விஷ்ணுவின் கழுத்தில் பொருத்தினார்கள். இதன் மூலமாக பகவான் விஷ்ணு ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்தார். மேலும் தேவர்களை துன்புறுத்திய அசுரனான ஹயக்ரீவனை வதம் செய்தார் விஷ்ணு பகவான். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.